ஒரு இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு கெத்தோ வந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த ஒரு கர்சஸ் வந்து மனுஷங்களால தான் உருவாகுது. ஆனா இவங்களே உருவாக்கல. இந்த ஒரு கர்சஸ் கிட்ட இருந்து மனுஷங்களை நம்ம வந்து பாதுகாக்கணும். அதோட மட்டும் இல்லாம இவருக்கு வந்து ஒரு பவர் இருக்கும்ல. இவரால வந்து கர்சஸ அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி இவர் சாப்பிடுற அந்த கர்சஸோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, பூப்பையும் வாமிட்டையும் மிக்ஸ் பண்ண ஒரு துணியை சாப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான டேஸ்ட்ல இந்த ஒரு கர்சஸ் அப்சர்வ் பண்ணும்போது இவருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கும். இந்த ஒரு எல்லா விஷயத்தையும் கெத்தோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல யூகின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வருவாங்க. இவங்க யாருன்னா கெத்தோட சீனியர். இவங்க வந்து ஒன்று சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா மனுஷங்க கிட்ட இருந்து அந்த கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸ் உருவாகாம தடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு வழி என்னன்னா வந்து மனுஷங்க எல்லாத்தையும் வந்து சாசரஸா மாற்றணும். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து செட் ஆகாது, செகண்ட் சொல்யூஷன் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூகி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு கெத்தோ வந்து சொல்லுவாரு, ஒருவேளை இந்த மனுஷங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு சாசரம் மட்டும் இருந்தா ஒருவேளை அந்த கர்ஸ்டு ஸ்பிரிட்ஸ் வந்து உருவாகாதுல அப்படின்னு கெத்தோ சொல்லுவாரு. இந்த ஒரு இடத்துல தான் கெத்தோ வந்து வில்லனா மாதிரி இருப்பாரு. அதாவது இவரோட குறிக்கோள் என்ன, மனுஷ இனத்தையும் அழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாசரஸ் மட்டும்தான் இருக்கணும்.